நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு கொடுத்தது எப்படி என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட நன்மங்கலம் ஏரியை ஆக்கிரமித்து குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாக அரசு ஒப்புக்கொண்ட போதும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆக்கிரமிப்புகள் இருப்பதை ஒப்புக்கொண்ட அதிகாரிகள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காததில் இருந்து ஆக்கிரமிப்பாளர்களுடன் அதிகாரிகளும் இணைந்து செயல்படுவதாக சந்தேகம் எழுகிறது என்று கூறினார். இவ்வழக்கில் நீர்வளத்துறை செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரையும் மின்சார வாரிய தலைவரையும் தாமாக முன்வந்து எதிர்மனுதாரர்களாக சேர்க்கிறோம் என்றும், நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு வழங்கியது எப்படி, குடிநீர் இணைப்பு வழங்கியது எப்படி என அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.